வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்களுடைய வீத லீடர்ஸ் இயக்கம் பல நல்ல விஷயங்களை முன்னெடுத்து நடத்திட்டு இருக்காங்க. போன மாதம் ஃபுல்லாக போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு, இந்த மாதம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சமீபத்தில் கன்னியாகுமரி கடற்கரை பகுதியை தூய்மைப்படுத்தக்கூடிய பணியை அண்ணாமலை தொடங்கி வச்சார்ல, அதனுடைய ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு. கன்னியாகுமரியிலிருந்து தூத்துக்குடி அந்த கடற்கரை பகுதி மொத்தம் 175 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாம். அந்த 175 கிலோமீட்டரையும் இந்த வருஷத்துக்குள்ள ஃபுல்லாக தூய்மைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு டார்கெட் வச்சிருக்காங்க வீத லீடர்ஸ் இயக்கம். அதுக்காக இப்போ என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, வீத லீடர்ஸ் இயக்கத்துடைய டார்கெட்டில் பொதுமக்களும் கலந்துக்கலாம், பொதுமக்களும் கடற்கரையை தூய்மைப்படுத்த நினச்சா அவங்களும் கை கோர்க்கலாம் அப்படின்னு 5 கிலோமீட்டருக்கு ஒரு ஸ்பாட்டில் கடற்கரையை தூய்மைப்படுத்துவதற்கான அந்த எக்யூப்மெண்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அது அடங்கிய ஒரு பெட்டகத்தை, ஒரு பாக்ஸை 5 கிலோமீட்டருக்கு ஒரு பாக்ஸு அப்படின்னு 175 கிலோமீட்டருக்கு அமைப்பதற்கான பணியை தொடங்கியிருக்காங்களாம். இப்போ கடற்கரை பகுதியில் வாக்கிங் போவோம். அதில் சில பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போகிறதுக்கு பதிலாக குனிஞ்சு நிமிர்ந்து சுத்தம் படுத்துறதும் ஒரு எக்ஸசைஸ் தானே அப்படின்னு அதை தூய்மைப்படுத்த முன் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு எக்யூப்மெண்ட்லாம் தேவையில்லை. அதற்காக 5 கிலோமீட்டருக்கு ஒரு பாக்ஸ் அமைக்கக்கூடிய ஒரு பணியை தொடங்கியிருக்காங்க. சூப்பர். ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? ரெண்டாவது, டிவிகே கவர்மெண்ட்டுடைய முதல் பட்ஜெட்டு அறிவிக்கப்பட்டிருக்கு. இதில் டிஎம்கே ஆட்சியில் முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களுடைய பெயரில் அறிவிக்கப்பட்ட எல்லா திட்டங்களுக்கும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. திமுக ஆட்சியில் எல்லா ஸ்கீம்ஸ்க்கும் கலைஞர் அப்படிங்கிற பேரை பயன்படுத்தினாங்க. எந்தெந்த திட்டங்களுக்கெல்லாம் கலைஞர் அப்படிங்கிற பேரை பயன்படுத்தியிருக்காங்களோ அதில் கலைஞர் அப்படிங்கிற பேர் நீக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பதிலாக வெற்றி அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்திருக்காங்க. இது ஒரு டிபேட்டு. டிவிகே காரங்க என்ன சொல்றாங்க? வெற்றி அப்படிங்கிறது ஒரு பொதுவான வார்த்தை. திமுக மாதிரி அவங்களுடைய அப்பா தாத்தாவுடைய பேரை வச்சாங்க திட்டங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிவிகே காரங்க பதில் கொடுக்குறாங்க. அதுக்கு டிஎம்கே என்ன சொல்றாங்க? தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது கட்சியுடைய பேரு, அதில் இருக்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிற வார்த்தையை ஏன் பயன்படுத்துறாங்க அப்படின்னு டிஎம்கே கொந்தளிக்க டிவிகே டிஎம்கே இடையே பெரும் பஞ்சாயத்து வெடிச்சிருக்கு. இது ரெண்டு. மூணாவது என்ன பார்க்க போறோம்? வைகோ இன் பார்லிமெண்ட் அப்படிங்கிற புத்தகத்தை டெல்லியில் ராகுல் காந்தி வெளியிட்டார்ல, நாம கூட சொல்லியிருந்தோம், பார்லிமெண்ட்ல வைகோ அவர்கள் முக்காவாசி காங்கிரஸை எதிர்த்து தான் பேசியிருக்காரு. இப்போ அந்த புத்தகத்தை ராகுல் காந்தி வெளியிடுறாரு அப்படின்னு நாம சமீபத்தில் பேசியிருந்தோம். இப்போ விஷயம் என்னன்னா, ராகுல் காந்தி அந்த நிகழ்ச்சிக்கு வந்த உடனேயே வைகோ அவர்களுடைய பையன் துரை வைகோ ராகுல் காந்தி வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு கோஷம் போட்டிருக்காரு. அந்த வீடியோ பேசுபொருளாக மாறி இருக்கு. துரை வைகோ அவர்கள் இப்படி கோஷம் போடுறதை பார்க்கும்போது அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் கோஷம் போடுவாங்களே, அது மாதிரி டெம்ப்ளேட்டாக இருக்கு. அதுவே ஒரு பெரிய மீம் டெம்ப்ளேட்டு. அதுக்கு ஈக்குவலாக துரை வைகோ அவர்களுடைய கோஷம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு இப்போ ஒரு விமர்சனங்கள், ட்ரோல்ஸ் முன்வைக்கப்படுது. கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா, தலைமை செயலகத்தில் இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலினுடைய காரில் ஏற முயன்ற இபிஎஸ் அப்படிங்கிற ஒரு நியூஸை படிக்க முடியுது. தன்னுடைய காருன்னு நினைச்சு உதயநிதி ஸ்டாலினுடைய காரில் ஏற முயற்சி பண்ணிட்டாராம். அதுக்கப்புறம் டக்குன்னு சுதாரிச்சு மறுபடியும் அவருடைய காரில் ஏறி இருக்காரு இபிஎஸ். இது புதுசு இல்லை. இதே மாதிரி 4 வருஷத்துக்கு முன்னாடியும் உதயநிதி ஸ்டாலினுடைய காரில் ஏற முயற்சித்து டக்குன்னு அதுக்கப்புறம் சுதாரிச்சு அவருடைய காரில் திரும்பினாரு இபிஎஸ். அப்போ உதயநிதி கிண்டல் பண்ணாரு, தாராளமாக என்னுடைய காரை எடுத்துக்கோங்க, ஆனால் காரை எடுத்துட்டு பாஜக ஆஃபீஸ் போயிட வேண்டாம், கமலாலயம் போயிட வேண்டாம் அப்படின்னு விமர்சனம் பண்ணாரு உதயநிதி. இப்பையும் அதே விமர்சனத்தை முன்வைக்க மாட்டாரு. ஏன்னா திமுக அதிமுக பாஜக கூட்டணிக்கு பாசிபிலிட்டி இருக்கு, எந்த நேரம் வேண்டுமானாலும் இந்த கூட்டணி அமையலாம் அப்படிங்கிறதுனால அதிகமாக பாஜகவை விமர்சனம் பண்றதை திமுக படிப்படியாக ஸ்கிப் பண்ணிட்டு வராங்க. அதனால இந்த முறை உதயநிதி காரில் இபிஎஸ் ஏற முயன்றதுக்கு உதயநிதி பாஜகவை லிங்க் பண்ணி விமர்சிக்க மாட்டாரு அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.